ரிதமே செட் ஆகும் ஆக்சுவலாக. இப்போ ஒரு காமெடி ஃபில்ம், அந்த காமெடி ஃபில்முக்கு ஒரு ரிதம் இருக்கும் இந்த மாதிரி கதைக்கு. ஸோ இந்த கதைன்னு வந்தவுடனே, கதைன்னு எழுதப்பட்ட உடனே அதை படிக்கும்போது 10 வாட்டி எல்லாரும் படிக்கிறாங்க அண்ட் தென் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அது அப்படியே ப்ரொசீடாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிதம் செட் ஆகும். அதுக்கு என்னென்னா, இந்த படம் இந்த ஸ்பீடில் எடுத்துகிட்டு போகணும், இந்த படம் இந்த ஸ்பீடில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் ஒன்று பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டூலேட்டோ இல்லை சிவரஞ்சனியம் சில பெண்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக த ஸ்டோரி, த ரியலிசம் எல்லாமே செட்ஸ் த பேஸ். அங்கே இப்போ ஒரு பர்டிகுலர் ஐட்டம் பண்ணுறதுக்கு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் ரியலிஸ்டிக்காக ஆகும்னு நினச்சிக்கோங்க. அந்த டைமை காமிச்சா தான் அது பிலீவபிளாக இருக்கும் அந்த படத்தில். பட் அதே இன்னொரு படத்தில் வி கேன் ஜம்ப் தட் டைம் ஃபாஸ்ட்டாக, வி கேன் கோ ஃபார்வர்ட் அண்ட் ஷோ பிஃபோர் அந்த ஹோல் மூமெண்ட்டே. ஏன்னா ஆல்ரெடி வி ஹவ் ப்ரிப்பேர்ட் த ஆடியன்ஸ் தட் இட் இஸ் கோயிங் டு பி லைக் தட், இட் இஸ் கோயிங் டு பி அன் ஃபேண்டசி நோட் ஆர் இட் இஸ் கோயிங் டு பி அன் வெரி ஹை எனர்ஜெட்டிக் ரோல். ஸோ அதை ஸோ அந்த ஸ்கிரிப்ட் அந்த இது கேட்கும் போதே அது ஒரு மாதிரி உள்ள செட் ஆகிடும். அது பிரகாரமே அந்த பேஸ்லேயே போயிடுவோம் படத்தை. அதுதான் ஆக்சுவலாக ரிதம் செட்டிங் எங்களுக்கு.